என்ன 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 வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டேன். என்ன வேணும்னு கேட்டேன். ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். ஏதாவது பேசணும்னா கூட்டத்தை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தனியா வந்து பேசணும். ஒழுங்கா இருக்கணும். சும்மா வந்துட்டு தண்ணிய போட்டு சலம்பிட்டு இருக்கிற வேலை இங்க இருக்க கூடாது. கீழே இறங்கி வந்தா இருக்காது. கீழே இறங்கி வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சும்மா இருக்கணும். இந்த போதைய போட்டு சலம்பல் வேலை இங்க வச்சு கூடாது, இங்க வச்சு கூடாது. நான் சீமான் மகன், இங்க வச்சு கூடாது. சும்மா கூட்டத்துக்காக அங்கங்க வந்து நியூசன்ஸ் பண்றது, சும்மா அப்படியே தண்ணிய போட்டு ஆடிட்ட பெரிய வீரனா? தண்ணி அடிக்காம பேசுவியா நீ? பெரிய வீரனா? வீரனா? குடிச்ச சாராய வேணா வீரனா இருக்கலாம், அதுக்கெல்லாம் வீரனா இருக்க முடியாது. அப்புறம் என்னன்னு பாத்துட்டு இருக்க? போலீஸ் இதையும் தான் பாக்குற, காவல்துறை இதை பாக்கலையா? காவல்துறை நீங்க பார்க்க மாட்டீங்களா? 10 மணியை தாண்டினா, ஒரு 10 நிமிஷம் தாண்டினா எங்க நிறுத்த சொல்ற காவல்துறை? குடியார பையன் வந்து கூட்டத்துல கலாட்டா பண்ற தடுக்க மாட்டீங்களா? எங்க கூட்டத்துல எவனா சரக்கடிச்சு வந்திருக்கானா? எங்க கூட்டத்துல யாராவது சரக்கடிச்சு வந்திருக்கானா? இந்த கரவேசி கட்டிட்டு வந்து திமிர்த்தனம் பண்றது திமுக வேற எங்கேயாவது போய் வச்சுக்கணும், வேற எங்கேயாவது போய் வச்சுக்கணும். 400 பிள்ளைங்க காட்டுவாரு. நீ சீமான் தம்பி தங்கைகளை பார்த்திருப்ப, சீமான் பிள்ளைங்களை பார்த்தது இல்லையில, சீமான் பிள்ளைய பார்த்தது இல்லையில. ஒழுங்கு மரியாதை இருக்கணும், ஓடி போயிடணும். சும்மா ஆம்பளை இருந்தா நீ நாளைக்கு நீ ஒரு கூட்டம் போட்டு பேசு. தேர்தல் நேரத்தில் ஒரு ஜனநாயக உரிமை, யாரு வேணா கூட்டத்தை போட்டு பேசலாம்ல, யாரு மேல வேணா யாரு வேணா விமர்சனத்தை வைக்கலாம்ல. நீ ஒரு கூட்டம் போட்டு பேசு. ஆம்பளை ஆம்பளை அப்படி பேசு. உட்கார் உட்கார், எல்லாம் உட்கார் உட்கார். யாரு வரும் பாக்க. நான் நிறுத்தலாம்னு நினைச்சேன், பாட்டு பாடி விட மாட்டாங்க உனக்கு. உட்கார் உட்கார் உட்கார், நீ உட்கார். நீ பாடு. நீ அவனை பாடு எடுத்துல, அதே என் பாட்டு. இனிமே அவனை பாடா படந்துட்ட. அவ்வளவு தைரியம் ஆயிரு, அவ்வளவு தைரியம் ஆயிரு. அவளை இதா போச்ச. சின்ன பசங்க வந்து இன்னைக்கு நேர்மையை சொல்லி வாக்கு காசு கொடுக்காம கூட்டணிக்கு போகாம ஒழுக்கமா வந்து நிக்கிறான். உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன ஒழுக்கம் இருக்கு? என்ன நேர்மை இருக்கு? நீ வந்து இணைய கேள்வி வைக்கிறதுக்கு என்ன நேர்மை இருக்கு? தண்ணி வீடு வீடு சின்னத்தை வரைஞ்சிட்டு போன நாய்களுக்கு வீடு வீடு தண்ணி கொடுக்க துப்பு இல்ல. வீடு வீடு சின்னத்தை வரைஞ்சிட்டு போயிருக்கான். வீடு வீடுக்கு தண்ணி வந்துச்சா? அதை கொடுக்கறது துப்பு இல்ல. வீடு வீடுக்கு தரமான கல்வியை கொடுக்க துப்பு இல்ல. வீடு வீடுக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்க துப்பு இல்ல. எதுக்கு வக்கு இல்ல? வந்துட்டேன் தண்ணியை போட்டு ஆடுறதுக்கு கூட்டத்தை. தம்பி, நான் இந்த அன்பா பேசுறது, பாசமா பேசுறது, பரிதாபமா இருக்கிறதுலாம் என் கட்சிக்காரன் தான், பொதுமக்கள் தான். அதையே வச்சுக்கிட்டு இவன் ரொம்ப பாவமான சீனம் போல, சின்ன பையன் போல, பரிதாப சின்னம் போல இருக்குமே அப்படின்னு என் கூட்டத்துல கலாட்டா பண்ற வேலையெல்லாம் வச்சு கூடாது. இறங்கி வந்தேன்னா என்ன ஆகுன்னு தெரியாது, சொல்லிட்டேன். அதான் ஒரு அளவு இருக்குது. எதுக்கு ஒரு அளவு இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. சும்மா வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்க கூடாது. இந்த வேலையில இங்க வச்சு கூடாது. வந்துட்டான ரொம்ப தூக்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு பேசுற நாய். சாராயம் இல்லாம பேசுவியா நீ? போடுறான்ல உதயசூரியன் ரெட்டலன்னு எழுதி வச்சுட்டு போறான். கூட்டணி இல்லாம யாராவது தனிச்சு நில்லுங்கடா. கூட்டணி யாருடையும் போக கூடாது. திமுக தனிச்சு நின்று எங்களை வென்று காட்டுங்கடா. காசு கொடுக்காம கூட்டணிக்கு போகாம தனிச்சு நின்று ஆம்பளையா இருந்தா வென்று காட்டுங்கடா, வென்று காட்டுங்கடா. கருணாநிதி மகங்கிற தவிர ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலின் மகங்கிற தவிர உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? செந்தில் பாலாஜி அல்ல கைன்ற தவிர சாமியாருக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? ஒழுங்கா இருக்கணும். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம். நாம மாறினாத்தான் எல்லாம் மாறும். நாம மாறணும். முதல்ல நமக்கு நமக்கு தனித்த அதிகாரம் வேணும், தனித்த வல்லமை வேணும். என்ன நாடு இது? இந்த நாட்டுல என்ன சட்ட ஒழுங்கு இருக்கு? சின்ன பிள்ளைய கற்பழிச்சு கொள்றான், எங்க பார்த்தாலும் வெட்டுறான், கொள்றான். காவல்துறையை சேர்ந்த போலீஸ் அதிகாரி பணம் ஏறுறவன சுடுறான். பணம் ஏறுறவன, பணம் ஏறினவன் என்ன பாம்பிக்க போனானா பனைமரத்துல? அவனை சுடுறதுக்கு காரணம் என்ன? ஆனா அதே காவல்துறை, அதே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற இந்த அமைச்சர்கள் ஒரு நாளும் பாலியல் வன்கொடுமை செஞ்சவன சுட்டது கிடையாது. பாலியல் வன்கொடுமை செஞ்சவன நெத்தியில வச்சு சுட வேண்டியதானே? ஊழல் செய்யறவன, மக்கள் காசை கொள்ளையடிக்கணும் சுட வேண்டியதானே? சுடுறது கிடையாது. அதெல்லாம் செய்யாத இவர்கள் மக்களுக்கு எதிரான போக்க மட்டும் தொடர்ந்து செய்வாங்க. அப்ப இந்த அதிகாரம் இது கேடுகட்ட அதிகாரம். இந்த அரசியல் அது ஒழுக்கமற்ற நேர்மையற்ற அரசியல். ஒரே ஒரு வாய்ப்பு தான் உனக்கு இருக்கு. இந்த ஊர்ல சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு, நேர்மையை பேச, ஒழுக்கத்தை பேச, காசு இல்லாத பண அரசியல் இல்லாம வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்க, நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்க நாங்கள் கட்சி பிள்ளைகள் நாங்களா இருக்கோம்.
வேடசந்தூர்ல நேர்மையான ஒழுக்கமான அரசியல் பேசுற நாம் தமிழர் பிள்ளை உசேன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன், சீமான் மகன். என்னைய விட்ட 5 வருஷத்துக்கு நீ உன்னை காப்பாத்துக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு உன் குழந்தை பிறந்திருக்கு 1 வயசு, 5 வருஷம் கழிச்சு அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க. அப்ப தரமான பள்ளிக்கூடம் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா அது பாதுகாப்பா ரோட்ல ஏறி போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு என் தங்கச்சி பாதுகாப்பா வீட்டுக்கு வரணும். பொம்பளை பிள்ளைய பெத்தவன் அதை யோசிச்சுக்கிட்டு ஓட்டு போடணும், அதை யோசிச்சுட்டு ஓட்டு போடணும். அதெல்லாம் விட்டு காசு வாங்கிட்டு யாரையோ ஓட்டு போட்டுக்கிட்டு கண்ட நாயெல்லாம் கூட்டத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்கு. அந்த வேலை இங்க வச்சு கூடாதுப்பா, இங்க வச்சு கூடாது. இப்பயும் சொல்றேன், இந்த போதையை ஒழிப்போம், சாராய கடை மூடுவோம். பெண் பிள்ளைய தோட்டா அவன் நெத்தியில இறங்கும் தோட்டா. நமது சின்ன விவசாயி தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.